அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு. யாருக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்குவது குறித்து அறிவிப்பு இப்பொழுது வெளியாகியுள்ளது. இதன்படி சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 163.81 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும். தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 23-24 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு கிராம அலுவலர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.